ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. கும்பராசி என்பர்களே, ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் லாப ஆதாய ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறது மிக விசேஷமான ஒன்று. எல்லா பலனையும் சுலபமாக அடையக்கூடியவர் யார் இந்த மாதத்தில் அப்படின்னு கேட்டால் அது கும்பந்தான். பலன் அடையக்கூடியதுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரை சொல்லலாம். அடையும் விதம் இருக்குல்ல, போராடி அடையிறோமா, பாடுபட்டு அடையிறோமா, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால கிடைக்கிறதா, ரொம்ப நாள் முயற்சியினால் நமக்கே கிடைக்கிறதா அப்படின்றதுலாம் இருக்குல்ல. அதில் இந்த மாதத்தில் சுலபமாக பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லாப ஆதாய ஸ்தானம் அந்த இடத்துல 4 கிரக சஞ்சாரம் இருக்கிறதுனால சுலபமாக பலன்கள் உங்களுக்கு சேரப்போகிறது. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. அப்படி சூரியன் இருக்கும்போது என்னென்னா அரசு பதவியே கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. சூரியன் தான் அரசாங்க பதவிக்கு உண்டான ஒருத்தராக இருப்பார். 10ல் அவர் இருக்கும்போது அதற்கான வேலைகள்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் 11ல் இருக்கும்போது உங்களுக்கு வேலைக்கான உத்தரவு வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அரசு கல்லூரியில் படிக்கிறதுக்கு, அது மருத்துவம்லாம் படிக்கிறதுக்கான ஒரு விஷயம் நீங்கள் வரக்கூடிய டைமில் செய்யணுன்னா இந்த முயற்சியை இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். அதற்கான என்னெல்லாம் தயார் பண்ணணும், எப்படிலாம் நம்ம மதிப்பெண்கள்லாம் பெறணும், அதை நீங்கள் செய்யலாம். அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பெரிய மனிதர்கள், பிரபல்யமானவர்கள், முக்கியஸ்தர்கள், இவங்களை போய் சந்தித்து இவங்களிடத்துல பேசுகிறதுக்கு நேரம் வேணும்னா கிடைச்சிரும். இவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்கள் நடக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 11ல் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் அது குருவுடைய வீடாக போயிட்டதுனால பிரபல்யமானவர்கள், தனவான்கள், தொழில் அதிபர்கள், இவங்களுடைய ஒரு சந்திப்புலாம் கிடைக்கிறது, இவங்க ஃப்ரெண்ட் ஆகிறது, இவங்களோட சேர்ந்து நீங்கள் செயல்படுறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இவங்க உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். 11ல் சூரியன் இருந்து அந்த சூரியன் குருவுடைய வீட்டிலிருந்து குருவால் பார்க்கப்படுறதுனால, ராசியாதிபதியும் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்லவர்கள், முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள், பிரபல்யமானவர்கள், இவங்களுடைய தொடர்பு, அறிமுகம், நட்பு, இவங்களால் காரியம் கைகூடுறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் பலனாக சொல்லலாம். அரசாங்க உத்தியோகம் பெறுவதற்கு அரசாங்க கல்லூரிகளில் படிக்கிறது, இதற்கான அம்சங்கள்லாம் இந்த மாதத்தில் சொல்லலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவம் லாப ஆதாய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் யாருன்னு கேட்டால் 3, 10க்கான அதிபதியாக இருக்கார். அதனால் அந்த செவ்வாய் 3ஆம் அதிபதியாக பார்க்கும்போது சகோதர வழியில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சகோதரர்கள் தங்களுக்கு இடையே சொத்துக்கள் எல்லாம் பிரித்து 2 பேரும் 4 பேரும் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் அதை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கும். சகோதரர்கள் மூலமாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சமானது இப்போது சாதகமாக இருக்கிறது. 3, 10க்கு உண்டான செவ்வாய் 11ல் இருக்கிறதுனால சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உங்கள் கூட பிறந்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் போய் அதில் சேர்ந்துக்கலாம் அவங்களோட, அல்லது அவங்க உதவியின் மூலமாக தனியாக நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அதே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்துல புதன் இருக்கு. அப்படி புதன் இருக்கும்போது படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கவங்கெல்லாம் இப்போ வேலை மாற்றத்துக்கான ஒரு முயற்சியை செய்யலாம். நீங்கள் என்ன துறையில் படித்தீங்களோ அதில் வேலை கிடைக்கும். அப்போ அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும், நல்லா செய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையில் உயர்வதற்கான ஒரு ஸ்கோப் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த புதன் 11ல் இருக்கிறதுனால பிஸ்னஸில் நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஸ் வர்றதுனால இன்னும் கொஞ்சம் அவங்க பணம் போடுறதுனால உங்கள் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதேபோல் பார்ட்னர்ஸ் பணம் போடலன்னா கூட நிர்வாகம் பண்ணுறது, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் நிறைய காலம் அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து நிறைய விஷயங்களை சொல்லி அதனால் நீங்கள் கடந்த 10 வருஷத்தில் அடைந்த பலனை இந்த 1 வருஷத்தில் அடையிறதுக்கான அளவுக்கு உங்களை அவங்க மாற்றிடுவாங்க. இந்த பலன்களை சொல்லலாம். 11ல் சுக்கிரன் இருக்கிறது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு சுகபாகியாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல வீடு அமையும். கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜனவரி மாதத்தில் நல்ல வீடு அமையும். ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் சிஸ்டமில் போய் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் வேணும்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கிடைக்கும். நான் இப்படி தான் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்படியே கட்டி வச்சுருக்காங்க யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வீடு கிடைக்கும். வாகனங்கள் கிடைக்கும். கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். பெண்மணிகளுக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. தங்கம் விலையெல்லாம் அதிகமானாலும் கூட ஆபரணங்கள் வாங்குவீங்க.
அதை தாண்டி வைரம் பிளாட்டினம்லாம் வாங்கக்கூடிய அம்சம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இதெல்லாம் சுக்கிரன் தர. இப்போ லாப ஆதாய ஸ்தானத்தில் 4 கிரக சஞ்சாரம். அதனால இந்த ஜனவரி மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஆஃப் 12ஆம் இடத்திற்கு இந்த ஒவ்வொரு கிரகங்களும் வராங்கல்ல, அப்படி வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் நிறைய சம்பாதிச்சதுலேருந்து கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. நிறைய முன்னேறுவதற்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி பாடுபட வேண்டியதாக இருக்கும். நல்ல நிலையை அடையக்கூடிய யாராக இருந்தாலும் நிறைய தியாகம் பண்ணியிருப்பாங்க. அப்போது உங்களுடைய பொழுதுபோக்கு, ஓய்வு, விளையாட்டு இதெல்லாம் குறைத்து கொண்டு நிறைய படிக்கிறதுனால நல்ல நிலை வரும். வேலை நேரத்தை நீட்டிக்கிறதுனால வேலையில் உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் முழுக்க முழுக்க ஈடுபடுத்திக் கொள்வதனால பலன் கிடைக்கும். அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன நடக்கும்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். செகண்ட் ஆஃப் என்ன நடக்கும்னா அதெல்லாம் கஷ்டப்பட்டு தக்க வைத்துக் கொள்கிற மாதிரி இருக்கும். எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று கிடைக்கிறது பாக்கியத்தினால அதிர்ஷ்டத்தினால கிடைச்சிடும், அதை தக்க வச்சுக்கிறது தான் லக்னத்தினுடைய வேலைன்னு சொல்லுவாங்க. லக்னம் பலமாக இருக்கும்போது ஒருவர் தனக்கு கிடைத்த தொழிலையோ, தனக்கு கிடைத்த பதவியையோ, தனக்கு கிடைத்த வாய்ப்பையோ பயன்படுத்தி கொள்வார். லக்னம் பலமாக இல்லைன்னா பயன்படுத்த முடியாது. அப்படியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, செகண்ட் ஹாஃபில் அதை தக்க வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவீங்க. கொஞ்சம் போராடுறது, உழைக்கிறது, பாடுபடுறது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா 12ஆம் இடம்ன்ற விரயஸ்தானத்தில் 4 கிரக சஞ்சாரம் வரப்போகிறது. அந்த விரயம் என்பது நேரடியாக பொருள் விரயமாக இருக்காது. ஏன்னா அது காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடமாக ஆயிடுது. அப்போ வேலைக்காக உங்களோட டைம் அதிகமாக போயிடும். பிஸ்னஸ்க்காக அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆனால் அது எதுவும் அங்கேயே தான் இருக்கும். கொஞ்சம் காலம் கழித்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அப்படியாக பலாபலன்களை சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு 2ஆக பிரிச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பாடுபட்டு போராடி உங்கள் பலன்கள் அடைய வேண்டியதாக உங்களுக்கு இருக்கும். பயணங்கள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. நிறைய கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். வந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விநாயக பெருமானை வழிபடுங்க. விநாயக பெருமானை வழிபடும் போது முடிந்தவங்க நல்ல பிரதட்சணம் பண்ணுங்க, இல்லை நிறைய தோப்பு கரணம் போடுங்க. இதை செய்து வழிபாடு செய்யும்போது இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும்.